வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 38வது மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் சாட்டர்டே சண்டேனால ஒரு 2 மேட்ச் ஸோ நம்ம வந்து கவர் பண்ண மாட்டோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட அப்டேட் எல்லாமே நான் டெலகிராமில் கொடுத்துருந்தேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 மேட்சிங்கும் போது நம்ம வந்து நிறைய பிளேயர்ஸ் ஸ்குவாடில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே நம்ம ஆல்மோஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அனலைஸ் பண்ணி பிஃபோராக நம்ம அலர்ட்டாக இருந்தால் தான் ஆன் டைம் நம்ம அதை வந்து ஸ்டடி பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபேண்டசியில் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க, ஒரு தாட்ஸில் இருக்கீங்க. ஸோ ஃபேண்டசியோட ஒரு முழுமையான புரிதலுங்கிறதே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபேண்டசி எப்படிங்கிறத இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரேஸில் வந்து நீங்கள் கலந்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம். ஸோ நான் ஒரு ஆங்கிளில் நான் ஒரு மைண்ட் செட்டில் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃபேண்டசி ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு க்ளோஸ் காலில் வர்றீங்க அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு வந்து ஒரு கை கொடுத்து மேலே தூக்கி விட முடியும். ஸோ உங்கள்கிட்ட இருக்க சின்ன பிரச்சனை சரி பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபேண்டசியில் வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயிலில் நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து மெயில் பண்ணுறாங்க. ரொம்ப க்ளோஸாக வர்றவங்களுக்குலாம் சில டிப்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகி மேலே வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் வீடியோவும் பார்க்கணும், மேக் பண்ணணும், அடுத்து ஷார்ட்ஸ் எடுக்கணும், அனலைஸ் பண்ணணும், உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும், டெலகிராம் அப்டேட்டு. ஸோ நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸி கிடையாது இந்த ஒர்க்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் என் கூட நீங்கள் பயணம் பண்ண முடியும். ஸோ ஃபேண்டசியில் வந்து நிறைய புதுசாக வந்த ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபேண்டசி எப்படி நான் என்ன ரிஸ்க் எடுக்கிறேன், எங்கே அந்த ரிஸ்க்கை வைக்கிறேன், அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண ஒரு 2-3 வீடியோ போயிட்டு பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இந்த ஒரு வீடியோவிலே நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட முடியாது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டசியில் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு கிரியேட்டருக்குன்னு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அந்த ஜாயின் பட்டன். ஸோ ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி க்ளோஸாக வரக்கூடியவங்க சில பேர் வந்து நம்பர் கேட்குறாங்க. ஸோ உங்களோட கைடன்ஸ் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி விருப்பப்படுறவங்களுக்காக தான் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க யூடியூப்பில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் குரூப் இருக்கும். டாப் குரூப்னா ஃபேமிலி குரூப்னு இருக்கும். அதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னோடய நம்பர் வந்து விசிபிள் ஆகும். நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணலான்னா மேட்ச் பிஃபோர் 1 hour மட்டும் கால் பண்ணிங்கன்னா சில டிப்ஸ் கொடுப்பேன். ஒருவேளை நான் ஃப்ரீயாக இருக்கேன், அன்றைக்கி ஒரு மேட்ச் தான் இருக்குது அப்படின்னா ஒரு 9 டீம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுப்பேன். அதில் நல்ல ஒரு ஐடியாஸ் இன்புட் கொடுப்பேன். பட் நான் கொடுக்கக்கூடிய ரொட்டேஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மேட்ச்சில் அன்றைக்கி ஒரு கோவிலில் இருந்தேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி என்ன மேட்ச் எப்படி போகும் அப்படின்னாரு. ஸோ மழை டைம் இப்படி போடு அப்படின்னு சொல்லி சில டிப்ஸை கொடுத்து ஒரு 2-3 டீம் அமுச்சு விட்டேன். ரொம்ப க்ளோஸ் கால். ஸோ என்னென்னா அவராலே அந்த டைமில் வந்து பிளேயர்ஸை வந்து ரொட்டேட் பண்ண முடியல. கரெக்டாக ஹெச்பிஆர்லாம் எடுத்து ரொம்ப க்ளோஸாக தான் வந்திருந்தார். ஸோ இந்த மாதிரி சில டைம் நடக்கும். பட் அதனால் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ யார்கிட்டையும் நான் வந்து பேமெண்ட் வாங்கணும் அந்த மாதிரி நான் நினைக்கல. அந்த மாதிரி நான் பண்ணுறதும் இல்லை. ஸோ என்னோடய நோக்கமே வந்து அனலைஸ் பண்ணுறது தான், ப்ரெடிக்ஷன் கொடுக்குறது மட்டும்தான். அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ப்ரைம் டீம்னு ஒன்று நம்ம சேனலில் கொடுக்குறதே இல்லை. ஸோ என்னோடய ஓல்டு யூசர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஏன் இப்படி போய் மாட்டிக்கிட்டீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல், புரியுது, விட்டுருங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஹெசிடேஷன் கொடுத்துட்டீங்க. மெயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 மெயிலுக்கு மேலே வந்திருக்கு. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி க்ளோஸாக வர்றீங்கன்னா யூடியூப்பில் வந்து ஜாயின் பட்டனில் அதை ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் வந்து என்னோடய நம்பர் விசிபிள் ஆகும். க்ளோஸாக வர்றவங்க மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த பேமெண்ட் வந்து யூடியூபுக்கு வந்து 55% போயிடும். பட் 45% எனக்கு வரும். அது இப்போ கிடைக்காது. ஒருவேளை அந்த மாதிரி ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க டெலகிராமில் என்னோடய ஜிபே பார்கோட் இருக்கும். அதில் கூட நீங்கள் பே பண்ணுங்கள். ஸோ என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேண்டசி ஃப்ரெண்ட்ஸ் வந்து 49 ரூபா காசு இல்லாமல் நல்ல ஸ்கில்லு உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த காசை வாங்கி நான் அவங்கக்கிட்ட தான் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து வின் பண்ணி மேலே ரைஸ் ஆகி வந்தாங்கன்னா திருப்பி அவங்க கொடுக்கக்கூடிய பணமும் திருப்பி உங்களுக்கே தான் வரும். அதை நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் யூடியூப்பில் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாக்கா நம்பர் தெரியும். பட் என்னோடய இன்புட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ப்ரைம் டீம் கொடுப்பேன் அப்படின்ட்டு யாரும் ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ தெரிஞ்சு ஜாயின் பண்ணிங்களா, தெரியாமல் ஜாயின் பண்ணிங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்துட்றேன். அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஸோ அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் வந்து அதில் சதீஷ்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு, விக்னேஷ்குமார் ஜாயின் பண்ணியிருக்காரு, பன்னீர்செல்வம் ஜாயின் பண்ணியிருக்காரு, அஸ்வின். ஸோ லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு பேசிக் குரூப்பில் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து நான் யூடியூப் பாலிசி படி உங்களுக்கு நான் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம். பட் இருந்தாலும் மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு குரூப்போட லிங்க் அனுப்புகிறேன். அதில் ஏதாவது சில இன்புட் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் லிஃப்ட் ஆகிக்கிங்க. ஸோ நம்பர் வேணும் அப்படிங்கிறவங்க நம்பர் வேணும் அப்படின்னு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 90 மெயில் வந்திருக்கு. அவங்களுக்கு நம்பர் வேணும் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் ஜிபே பண்ணுங்கள். உங்கள் நம்பர் உங்களுக்கு விசிபிள் நம்பர் அனுப்புகிறேன். உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்க. பட் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்லு வந்து நல்ல நாலேஜ் இருக்குது, பிளேயர் ரொட்டேஷன் நல்லா தெரியும் உங்களுக்கு, அதன்படி மல்டிபிள் டீம் போடுவீங்க அப்படின்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இல்லைன்னா நிஜமாகவே
அந்த காசு நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லை கற்றுக்கங்க. அடுத்த மேட்ச்சு அடுத்த லீக்கில் நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கம்பல்ஷன் இல்லை. ஸோ இதனால் எனக்கு கமிட்மெண்ட் ப்ரெஷர் தானே தவிர பட் என்னோட கான்சன்ட்ரேஷன் என்னோட ஒர்க்கு வந்து டிவேட் ஆகும். இதனால் நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு சில இன்புட்டு கொடுக்க முடியாமல் போகுது. ஸோ இன்றைக்கி 2 மேட்ச்சு சத்தியமாக 2 மேட்ச்சு கவர் பண்ணவே முடியாது. ஸோ மும்பை மேட்ச் தான் கொடுக்குறேன். ஸோ இந்த மேட்ச் வந்து ஜாக்பாட் மேட்ச்சு. ஸோ நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ பிளேயரை கண்டிப்பாக நான் வந்து டோட்டலாகவே எல்லா பிளேயருமே கொடுக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஜாக்பாட் மேட்சஸ் தான் அந்த மேட்ச். ஸோ பிளேயர் ரொட்டேஷன் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா நீங்கள் ஷியோர் ஷாட் இதில் வின்னிங்ஸ் எடுக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியரான அப்சர்வேஷன் வந்து புரியும். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் மும்பையில் தான் ப்ளே பண்ணுறாங்க, வான்கடே ஸ்டேடியம். இதை வந்து நம்ம வான்கடே பிச்சுனாலே ஒரு ஹைஸ்கோர் வேணிவு, பெரிய டீமு சென்னை மும்பை அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பில்டப் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பார்க்கும்போது 2 டீமோட குவாலிட்டி, அதாவது இந்த சீசனில் 2 டீமோட ஸ்ட்ரென்த்து. ஸோ சிஎஸ்கே எந்த ரேஞ்சில் இருக்காங்க, மும்பை எந்த ரேஞ்சில் இருக்காங்க, இந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ லாஸ்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் வந்து சில ஸ்கோர் வந்து லோ ஸ்கோராக போயிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து 200 சில்லரை அடித்து ரெக்கார்ட் பண்ண ஒரு டீமே வந்து 160 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்சிபி பாருங்கள் அந்த இடத்துல 221. நெக்ஸ்ட்டு கேகேஆர் பாருங்கள் இந்த இடத்துல 116 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதை தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ பெரிய டீம் கம்பேர் பண்ணுறாங்க, வான்கடையில் ப்ளே பண்ணுறாங்க, 200 ரன்னு 250 ரன்னு, தோனி அடிப்பார், டூபே அடிப்பார், ரச்சின் அடிப்பார், திலக் வர்மா அடிப்பார் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா 10 டீம் போட்டாலும் 10 டீம் உங்களுக்கு இன்றைக்கி வெளியில் தான். இதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷன். இதை தான் நீங்கள் மெயினாக எடுத்துக்கணும். பட் என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த டீமாக இருந்தாலும் இந்த ரேஞ்சில் வரதுக்கான ஸ்கோர் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று கேகேஆர் மும்பை ப்ளே பண்ண மேட்சஸோட ஸ்கோர் அப்டேட் வரணும், அப்படி இல்லைனா எஸ்ஆர்ஹெச் மும்பை ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட் வரணும். ஸோ வின்னிங்கை பொறுத்தவரை நம்ம எங்கே எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு 50% மட்டும்தான் கேதர் பண்ணிக்கணும். மீதி ஆன் டைமில் 2-3 பிளேயர் மாறினா கூட, இப்போ நான் வந்து ப்ரீ மேட்சஸ் ப்ளே பண்ண பிளேயர்ஸோட 11 வச்சு தான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா பிளேயர் கொடுக்குறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சு ஆன் டைமில் எடுங்க, அதுதான் உங்கள் ஒர்க்கு. அதை கூட செய்ய மாட்டேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஃபேண்டசிக்கு அன்ஃபிட்டு தான். தப்பாக நினைக்காதீங்க தயவு செஞ்சு, இவ்வளோ ஃபோர்ஸாக ஹார்ஸாக சொல்கிறேன்னு. ஏன்னா என்னோட வாய்ஸே இப்படி தான், நல்லதுக்கு தான் சொல்லுவேன். கேட்ச் பண்ணுறவங்க எடுத்துங்க, அதை தான் நான் மெயினாக வந்து சொல்லுவேன். ஸோ ட்ரீம் லெவலில் பிச்சு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிக் ஃபவர் தான் கொடுத்துருக்காங்க, 177 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 121 மேட்ச் கம்பேரிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேட்டிங் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 55 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் வந்து 67 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த டீமை எங்கேருந்து மேக் பண்ண போகிறோம், இந்த வீடியோ பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் 55 தான் வின் பண்ணியிருக்காங்க, பேட்டிங் செகண்டு 2 மேட்ச் 67 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எந்த டீம் ஃபஸ்ட்டு bowling பண்ணுறாங்களோ அந்த டீம் தான் வின்னு. அந்த கான்செப்ட் படி தான் நம்ம அந்த வீடியோ வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். சப்போஸ் ஆன் டைமில் மாறிச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன் மாறிக்கணுங்கிறத மெயினாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ எப்படி பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணணுங்கிறத நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஹெட் டு ஹெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 7 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, மும்பை டீம் 3 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே நம்பர்ஸ் வரணும், இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம போக முடியாது. ஸோ எந்த டீம் ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்களோ பிச்சு வயசு அந்த டீம் சைடு போங்க. 100% வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணுற டீமுக்கு மினிமம் 3 டீமாவது ஒன் சைட் டீம் போடுங்க. அந்த 3 டீமுமே பேக்கப் பிளேயர் மாற்றி வைங்க. ஷியோர் ஷாட் இன்றைக்கி அடிக்கலாம். ரீசெண்டாக அந்த வெனியூவில் பார்த்தா மேட்சஸோட அப்டேட் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மேட்சஸோட அப்டேட் பாருங்கள், 185 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே மேட்ச். ஸோ இந்த மேட்ச் மாதிரி நடக்கிறதுக்கும் சான்ஸ். இதே மேட்ச் உல்ட்டா இதில் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி பிளேயர் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ரச்சின் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து இதே மேட்ச்சு சென்னையில் நடந்த மேட்ச். ஸோ இதே மேட்ச்சை நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மும்பையில் நடந்தால் எப்படி இருக்கும் இந்த ரேஞ்சு அப்படிங்கிறத சிம்பிளாக யோசிங்க, பெருசாக யோசிக்க வேணாம். அந்த ஸ்டாட்ஸு நம்பர்ஸ் இதெல்லாம் தாண்டி சில நேரம் வந்து நம்மளோட இன்ட்யூஷன், அதாவது நீங்கள் நினைக்கிற உள்ளுணர்வு, அசம்ஷன், இது தான் நமக்கு ஹிட்டு கொடுக்கும். ஸோ எனக்கு அந்த ப்ரெடிக்ஷன் பாஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே பற்றி அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அப்படியே பிளேயர்ஸை வந்து நான் அசஸ் பண்ணிட்டே இருப்பேன், மேட்சை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு சில விஷயம் தோணும். என்னோட பிரதர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நாங்களும் நிறைய பேசுவோம், கிரிக்கெட்டை பற்றி நிறைய பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பேசும்போது அந்த இன்புட்டு பேச தான் ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதனால தான் அனலைஸ் பண்ணுறது. ஸோ ஒரு பிளேயர்ஸை நான் ஏன் ஸ்குவாடில் இருக்கக்கூடிய மொத்த பிளேயர்ஸையும் எடுத்து அனலைஸ் பண்ணுறேன்னா அதுதான் ரீசன். ஸோ சில பேருக்கு வீடியோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப சங்கடப்படலாம், சிரமப்படலாம். பட் அதுக்காக நான் நடுவில் அப்பப்போ நமிதா சாங்லாம் போட முடியாது. ஸோ ஒன்லி நம்பர்ஸ் தான், இங்கே நம்பர்ஸ் தான் நமக்கு வேலை செய்யும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வேலை பார்க்குறோம். ஆனால் அப்பப்போ உங்களோட இன்புட்டு, இன்ட்யூஷனு, சில விஷயங்கள் தெரியாததை சில பேர் சொல்லிக் கொடுப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சில பேர் சொல்லிக் கொடுத்து ஷேர் பண்ணாலே நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் இந்த ஸ்கோரை வந்து காமிக்கிறேன். பார்க்காதவங்க சென்னை மேட்ச்சு சிஎஸ்கே மேட்ச் நடந்ததை பார்த்துட்டு அதே மேட்ச்சு மும்பையில் நடந்தால், மும்பைக்கு அட்வான்டேஜாக நடந்தால் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது அப்படிங்கிறதையும் பார்த்து நீங்கள் டீம் மேக் பண்ணணும், ஈஸியாக இருக்கும். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, மும்பை பிளேயர் எல்லாமே கொஞ்சம் அந்த வெனியூவில் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்க்க தேவையில்லை. பட் சிஎஸ்கே பிளேயர் யார் அந்த இடத்துல இருக்காங்கன்னா இதை தான் நோட் பண்ணணும். தீபக் ஹூடா, ட்ரிபாத்தி,
2 பிளேயருமே பிச்சோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி விளையாடக்கூடிய பிளேயர். அதாவது மேட்ச் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு 2 பிளேயர் 11ல் வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு பிளேயர் ஃபேண்டசி வின் ஆகலாம். அதுதான் ட்ரம்பிக்கு நோட் பண்ணிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கரண் சர்மா ஒரு 9 விக்கெட் எடுத்துக்காரு, ட்ரெண்ட் போல்ட் 16 விக்கெட் எடுத்துருக்காரு. அஸ்வானி குமார் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் ஜாக்பாட் மேட்ச். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. நம்ம தான் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு அன்னைக்கு தான் ப்ளே பண்ணார், அவர் தான் கேப்டன் கொடுத்தேன். அன்றைக்கி ஃபேண்டசியில் அவர் தான் கேப்டன் வந்தார். ஆல்மோஸ்ட் 1% கூட இல்லை, பிலோ 1% தான். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வாய்ப்புகள் வந்து நமக்கு எப்போயாவது தான் அமையும். அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு ஷுவராக சொல்கிறேன், அந்த வீடியோவில் ஜாக்பாட் இருக்குது. கரெக்டாக பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணிங்கன்னா கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. வெளியே பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ரோஹித் சர்மா ஒரு 105 வச்சிருக்காரு, திலக் வர்மா 51, ரச்சின் 65, சிவம் டூபே 66, ராகுல் திரிபாதி 76 வச்சிருக்காரு. ட்ரெண்ட் போல்ட்டு, முகேஷ் சௌத்ரி, பதிரானா 150. ஸோ அந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. டீம் வைஸ் 2 டீமோட ஹெட் விக்கெட்ஸு நல்லா பாருங்கள். லாஸ்ட் மேட்ச்சில் 11 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 11 ஒரு பிளேயர், முக்கியமான பிளேயர் இந்த மேட்ச்சில் உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து டோட்டலாக உல்ட்டா ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த பிளேயர்ஸ் யாராக இருக்கும் அப்படிங்கிறதும் பின்னாடி கொடுத்துருக்கேன், வீடியோவில் கொடுக்குறேன், கவனமாக பாருங்கள். ஸோ ரிக்கல்டன், வில்ஜாக், ஸோ 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ரிக்கல்டன் 2 பிளேயருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான், பெரிய பர்ஃபார்மன்ஸுங்கிறதே இல்லை. ரிக்கல்டனும் ஆவரேஜ் தான், வில்ஜாக்கும் ஆவரேஜ் தான். இதில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா கீப்பிங் பண்ணுறதுனால ரிக்கல்டனுக்கு இருக்குது. வில்ஜாக் வந்து டபுள் ஆப்ஷன், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாருன்னா அவருக்கு அந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது. ஸோ 2 பிளேயருமே நான் ஆவரேஜில் கொடுக்குறேன்னா ஸோ எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா 2 பிளேயருமே எடுங்க. ஸோ வந்து பவுலிங்கில் வில்ஜாக் உள்ளே வந்துடுவார். கீப்பிங் பண்ணுறதுனால இனிஷியலாக ஓப்பன் பண்ணுறதுனால ரிக்கல்டனும் உள்ளே வந்துடுவார். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா 2 பிளேயருமே உள்ளே எடுங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா வில்ஜாக்கை எடுத்துங்க, ரிக்கல்டனை ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ ரிக்கல்டன் பேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 16 நாட்டை ஃப்ளாப் ஆகிருக்காரு, கலீல் அஹ்மதிட்ட ஃப்ளாப் ஆகிருக்காரு. கண்டிப்பாக வந்து 2 டீம்லையுமே இனிஷியலாக விக்கெட் விழும், மிடில் விக்கெட் விழும். அப்படி தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 13 ரன் வச்சுருக்காரு. ஒரு வேளை செகண்ட் பேட்டிங் பண்ணுறாருன்னா அந்த 13 ரன்னு ஒரு 2-3 கேட்ச் எடுத்தால் கூட ஃபேண்டசியில் வந்துடுவார். ஸோ அப்போ பார்த்துங்க மேட்ச் எப்படி போகுதுங்கிறத உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அங்கே ஒரு 35 பாயிண்ட் 40 பாயிண்ட் எடுத்தாலே ஃபேண்டசி என்ன ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வில்ஜாக் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக எடுத்துங்க. ரொம்பவே ரிஸ்கியாக போடுறவங்க 4 ஓவர் போடுவார் கண்டிப்பாக அப்படின்னா கேப்டன் அப்படியெல்லாம் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பட் இது டபுள் ரிஸ்க் தான், நல்லா கேட்டுங்க, டபுள் ரிஸ்க் தான். பிளேயராக எடுக்கிறது சேஃபான ஆப்ஷன். இவருக்கு த்ரெட்டன் பார்த்தா 100 அஹமது தான் அவுட் ஆகிருக்காரு. பட் 100 அஹமது இந்த பிச்சில் மல்டிபிள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் பாசிபிலிட்டிஸ் மேபி அந்த ஒரு விக்கெட் 2 விக்கெட்டாக கன்வெர்ட் ஆக சான்சஸ் இருக்குது. பட் கேப்டன் வீசி வர அளவுக்கு போகுமா அப்படின்னு பார்த்தா மும்பையோட பிச்சு வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். பட் ஒரு வேளை ஆன் டைமில் பிச்சஸ் மாறினா கூட நீங்கள் சேஃபாக மல்டிபிளாக போகிறவங்க ஃபஸ்ட்டு போல் பண்ணால் மட்டும் ஒரு டீம் 2 டீம் கேப்டன் வீசியாக ட்ரை பண்ணுங்கள். வெனியூவில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ அதை மீன் பண்ணி தான் மெயினாக உங்களுக்கு சொல்கிறேன். வெனியூவில் 3 விக்கெட்டு 3 மேட்ச். ஸோ அப்போ ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டசி ஃப்ளாப்பாக சான்சஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு போல் பண்ணால் அட்வான்டேஜுங்கிற பேட்டர்னில் அவரும் நீங்கள் எடுத்துக்கலாம். 100 அஹமது ப்ரெடிஷன் முன்னாடியே கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கையை எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான், அந்த பெரிய 50 100 அதுக்கான வேலையே கிடையாது. இந்த மேட்ச் ஷோர் ஷாட் தான், நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்துங்க. ஸோ ஆவரேஜிங்கும் போது எங்கே எடுக்கலாம்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா ஃபேண்டசி இன் ஆகலாம். அதுவும் எந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை செகண்ட் பேட்டிங் வந்து சூரியகுமார் மேலே வராமல் திலக் வர்மா வந்துட்டாருன்னா திலக் வர்மா வந்துடுவார். சூரியகுமார் மேலே வந்தால் சூரியகுமார் வந்துடுவார் பேட்டிங். ஸோ இந்த ஒரு குழப்பமும் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா 2 பிளேயருமே எடுங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா திலக் வர்மா மட்டும் பிக் பண்ணுங்கள், நல்ல பிக்காக இருக்கும். ட்ரை பண்ணுறவங்க அட்லீஸ்ட் ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது மும்பை பேட்டிங் பண்ணாங்கன்னா மும்பை மேட்ச் லூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் ஃபேண்டசி வந்து லூஸ் ஆகிற டீம், மேட்ச் லூஸ் பண்ணுற டீமுக்கு வீசி போக சான்சஸ் இருக்குது. அந்த பேட்டர்னில் ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். த்ரெட்டன் பார்த்தா அந்த இடத்துல கலீல் அஹ்மதிட்ட 2 முறை அவுட் ஆகிருக்காரு. மத்திஷா 16 நாட்டை 2 மேட்ச் அவுட் இருக்காரு. ஸோ பிச்சோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இனிஷியலாக விக்கெட் கிடைக்கும் போது கொஞ்சம் நின்று விளாண்டாருன்னா அந்த டீமோட டாப் ஹையஸ்ட் பாயிண்ட்டாக உள்ள வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது திலக் வர்மா. ஸோ நெக்ஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் போத் இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம், நல்ல பிக்கு. ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங், அதாவது ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 ஓவர் போல் பண்ணுவார், மல்டிபிள் விக்கெட் கண்டிப்பாக இவருக்கு கிடைக்கும். பேட்டிங் இவருக்கு கண்டிப்பாக வந்து மேட்ச்சை முடிச்சு கொடுக்குற அளவுக்கு வரும், இல்லைன்னா க்ளோஸாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இவர் மட்டும் லாஸ்ட் வரையும் பேட்டிங் பண்ணி மேட்ச்சு க்ளோஸாக போயிட்டு என்னதான் நடக்கலாம், அப்படியும் போகும் மேட்ச்சு. ஸோ ஒரு கேப்டனுங்கும் போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கேம் அப்படின்னு இருக்குது அந்த இடத்துல. அதனால் ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 28 வச்சிருக்காரு, விக்கெட்னு பார்த்தீங்கன்னா 35 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ ஹர்திக் பாண்டியாட்ட உள்ள ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா
யாருமே பவுலர் எடுக்கல விக்கெட்டு, அதாவது ட்ரெண்ட் போல்ட்டும் விக்கெட் எடுக்கல, பும்ராவும் விக்கெட் எடுக்கலன்னா மூணாவதாக இவர் வந்து சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி ஃபீல்ட் செட்டை ப்ராப்பராக செட் பண்ணி அந்த இடத்துல விக்கெட் எடுப்பார். ஸோ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபேண்டசி ரொம்ப கவனித்து பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் புரியும். நிறைய நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோன் பண்ணுறவங்களுக்கு அதை தான் மெயினாக சொல்லுவேன். அதே மாதிரி ரசலும் பார்த்தீங்கன்னா ஆண்டர் ரசலும் அந்த கேகேஆரில் நல்லா பவுலர்ஸ் எக்ஸ்பென்சிவாக போவாங்க, அவர் மட்டும் விக்கெட் எடுத்துருவார். சப்போஸ் மேட்ச் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸ், அவர் மட்டும் வந்து அந்த 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவார், எடுத்து ஃபேண்டசியை மாற்றி விட்டு போயிடுவார். ஸோ அதை தான் நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் ஹர்திக் பாண்டியா. பட் ஷுவர் ஷாட்டு 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நமன்தீர் நல்ல ஹிட்டரு, ஃப்ரீ லைசன்ஸ் தான் கொடுப்பாங்க, இனிஷியலாக வருவாங்க, கொஞ்சம் அட்டாக்கிங் மூடி போகக்கூடிய பிளேயர் தான். மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க மட்டும் நமன்தீரை எடுங்க. ஃபேண்டசி இன்னாவ சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஹையஸ்ட்டு, அதாவது திலக் வர்மா ஹையஸ்ட்டு ஸ்கோர்னால் ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணுறாரு திலக் வர்மானா இவர்கிட்டேருந்து ஒரு 25 ரன் கிடைக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுதான் விஷயம். ஸோ இது என்ன ஏன் நான் பர்டிகுலராக இப்போ நம்பர்ஸ் வைஸ் சொல்கிறேன் அப்படின்னா, மேபி உங்களுக்கு இது யூஸ் ஆகும், பிளேயர்ஸ் ரொட்டேட் பண்ணேன், அதனால தான் கொடுக்குறேன். மிச்சல் சாட்னர் ஸோ 4 ஓவர் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கொடுத்தே ஆகணும். ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேவோட பிளேயர்ஸோட சில வீக்னஸ் வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி யோசிப்போம், நம்பர்ஸை தாண்டி சில விஷயங்கள் அப்படி நடக்கும். பட் ஹெட் டு ஹெட்டில் விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட். 4 ஓவர் கொடுப்பாங்களா பிச்சோட கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லைட்லி மிடில் மேட்ச் ஸ்லோவாக போகும்போது ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அப்படின்னா மிச்சல் சாட்னர் வந்து ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த 2 விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ 2 விக்கெட் எடுத்தாலே கேப்டன் விசி வர்ற மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபேண்டசி. ஸோ அதனால் அந்த ஆங்கிளில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணால் கூட ஸ்லைட்லி ட்ராப் பண்ணிவிட்டு சிஎஸ்கே பிளேட்டை போங்க, பெட்டரான ஆப்ஷன் ஆகும். தீபக் சகார் ஸோ தீபக் சகாருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13 மேட்ச்சில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இதே 1 விக்கெட் எடுத்து ஃபேண்டசி வெளியில் போகலாம். ஸோ இன்றைக்கி இருக்க பாயிண்ட்ஸ் படி 30 ரன் எடுத்து 30 பாயிண்ட் தர்றாங்க, பேசிக் பாயிண்ட் தர்றாங்க. ஸோ அப்போ 30 பாயிண்ட் வந்து கேட்ச் இல்லாமல் எல்பிடபிள்யூ போல்டு அந்த மாதிரி ஆச்சுனாக்கா அங்கேயே உங்களுக்கு 35 பாயிண்ட் வந்துடுது. ஸோ அதனால் பவுலர் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஷுவராக எடுத்துங்க. செகண்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னாலும் தீபக் சார் எடுக்கலாம். ஸோ என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, அந்த 1 விக்கெட் கிடச்சா கூட உங்களுக்கு ஃபேண்டசி இன்னும் கொடுத்துருக்கேன். மேட்ச் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் டீம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா கொஞ்சம் பேட்டிங் பண்ணக்கூடிய டீம் தான். சென்னைன்னா என்னமோ தெரில, அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ஃபயர் ஆகிடுறாரு. ஸோ அதனால் அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது தீபக் சகாரை நீங்கள் ஷுவர் ஷாட் உள்ளே கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்டு தான் விஷயம். பிச்சு இந்த இடத்துல நேற்று மிச்சல் ஸ்டாருக்கு டோட்டலாகவே அகமதாபாத்தில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த பிச்சு எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெட் டு ஹெட்டில் 13 விக்கெட் வச்சிருக்காரு, 1 விக்கெட் அந்த ஆங்கிளில் யோசிப்போம். வெனியூவில் பார்த்தீங்கன்னா 16 விக்கெட், அதுவும் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் அந்த கணக்கில் எடுத்துக்கலாம். பட் ரீசெண்டாக 6 விக்கெட் எடுத்திருக்காரு. பெருசாக அந்த மல்டிபிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 3வது மேட்ச்சில் தான் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச்சில் மல்டிபிள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா என்னோடய ப்ரிடிக்ஷன் வந்து டவுட்டு தான். ஏன்னா மேட்ச் ஸ்லோவாக போகும்போது சிஎஸ்கே வந்து ஆல்ரெடி டேபிள் வைஸு டவுனில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து விளாடுவாங்க. அப்போது வந்து விக்கெட்லெஸ்ஸாக போக சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது, 4 ஓவர் போகிறதுனால அட்வான்டேஜ் இருக்குது. அப்போது ட்ரெண்ட் போல்ட்டை நீங்கள் எங்கே எடுக்கலாம்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க ஒன் சைடாக மும்பை டீம் போடுறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பட் கேப்டன் விசிங்கிறது வேண்டாம். ஒரு வேளை ஆன் டைம் பிச் ரிப்போர்ட் வந்து இயர்லி ஸ்விங்கு டேர்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா மட்டும் கேப்டன் விசி ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ட்ரெண்ட் போல்ட்டு. நெக்ஸ்ட்டு ஜஸ்பிரீத் பும்ரா 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சை ஃபயராக பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் பால் உள்ளே வர பால் யார்கர் பால்லாம் கொஞ்சம் சிஎஸ்கே பிளேயர் கொஞ்சம் தடுமாறு தான் செய்வாங்க. ஸோ அந்த ஃபேக்டில் பார்க்கும்போது பும்ரா வந்து 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா ஷோர் ஷாட்டு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், மல்டிப்ளாக போடுங்க, ஒன் சைட் டீம் மேக் பண்ணுங்கள், மும்பை வின்னு அந்த ஆங்கிளில் போடும்போது உங்களுக்கு இந்த மேட்ச் ஃபேண்டசி நல்ல ஒரு இதுவரை நீங்கள் ஃபேண்டசியில் நம்ம கொடுக்குற ப்ரிடிக்ஷன் லாஸ் ஆகிருக்காது. யாருக்குமே லாஸ் ஆகிருக்குன்னா நீங்கள் கரெக்டாக பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் அர்த்தம். இந்த மேட்ச் நீங்கள் அந்த மாதிரி ஆயிருந்தால் கூட அந்த லாஸை ரெக்கவரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸ் மேட்சை போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 12 விக்கெட் தான் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 50 விக்கெட் வச்சிருக்காரு. கண்டினியூவாக கொஞ்சம் எக்கனாமிக்கலாக தான் நல்லா பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். பெருசாக வந்து உங்களுக்கு விக்கெட் இல்லைனாலும் இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா இவருக்கு அந்த விக்கெட் கிடைக்கும். இயர்லியாகவே இவரோட ஸ்பெல்லை முடிக்கவும் பார்ப்பாங்க. சிஎஸ்கே வந்து டோட்டலாக பாக்ஸ் போடணும் அப்படின்னா இவரோட ஸ்பெல்லை இனிஷியலாக முடிக்க பார்ப்பாங்க. அந்த ஆங்கிளில் நீங்கள் அவர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டிங் பிளேயர் லாஸ்ட் மேட்ச் இன்ஜுரி ஆனார், இன்ஜுரி இருக்கான்னு தெரில, உள்ள 11ல் வர்றாரு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இவரோட ஸ்பின் வந்து மெயினாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தார் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணதில். ஹெட் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் தான் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ அங்கே ட்ரெண்ட் போல்ட் இனிஷியலாக விக்கெட் கிடைக்கல அப்படின்னாக்கா மிச்சல் சாட்னரையும் கரண் சர்மாவும் வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க மும்பை டீம். அந்த ஆங்கிளில் 8 ஓவர் கண்டிப்பாக ஷாட்டுக்கு போவாங்க. அந்த இடத்துல 1 விக்கெட் 2ஆக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா கரண் சர்மா ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் ரோஹித் சர்மா வந்து 2 இன்னிங்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த மேட்ச் ஃபேண்டசி இன்னாயிருவார்னா அந்த பெரிய ஸ்கோர் வராது.
ஆல்மோஸ்ட் ஒரு 25 ரன்னு ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டசி இன்னாவ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்ஸ்டியூட்டில் தான் வருவார் உள்ள. ஸோ கண்டிப்பாக ஹெட் டு ஹெட்டை பொறுத்தவரை 29 வச்சிருக்காரு, வெனியூவில் பார்த்தீங்கன்னா 33 வச்சிருக்காரு. இதே ஸ்கோரு வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. த்ரெட்டுன்னு பார்த்தா ரவிச்சந்திரன் அஸ்வின்ட்டு தான் இருக்குது. ஸோ அது பெருசாக அஃபெக்ட் ஆகாது. இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும்னா விஜய் சங்கர் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி பவுல் பண்ணுவாரா அந்த மேட்ச் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஸ்லைட்லி மேபி ட்ரை பண்ணலாம். மேட்ச் கொஞ்சம் ஒன் சைடாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட சில மேட்சஸ் ட்ரை பண்ணி கூட பார்ப்பாங்க. பட் அந்த அளவுக்கு நம்ம யோசிக்க வேணாம். பட் ரோஹித் சர்மா ஃபேண்டசி இன்னு அப்படி எடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புதூர். ஒருவேளை கரண் சர்மா இன்ஜுரினால விக்னேஷ் புதூர் உள்ளே வராருன்னா லாஸ்ட்டாக வந்து மும்பை மேட்ச் வந்து லூஸ் பண்ணாலும், அதாவது மும்பை சென்னையில் வந்து மேட்ச் தோற்றாலும் அந்த இடத்துல ஃபயராக வந்த யங்ஸ்டர் இவர் தான். அந்த 3 விக்கெட் எடுத்துருக்காரு பாருங்கள். அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஒரு அவே கேம்லேயே வந்து ஃபஸ்ட்டு கேமில் வந்து ஒரு டெபியூ பிளேயர் வந்து 3 விக்கெட் எடுக்கிறாருன்னா அப்போது பிச்சு கொஞ்சம் டேர்ன் கிடைக்கிது அப்படின்னா இவரோட ஆங்கிள் வந்து பக்காவாக இருக்கும். மும்பையில் கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும் அப்படின்னாக்கா ஆல்ரெடி விக்கெட் விட்டுருக்காங்க இவர்கிட்ட அப்படிங்கும்போது கொஞ்சம் இவர் பாலை பார்த்து விளையாடவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்கா பேட்டருக்கு ஒரு பால் தான், அந்த ஒரு பால் மிஸ் பண்ணால் அவுட்டு. பட் பவுலருக்கு வந்து 6 பால் இருக்குது. 4 ஓவர் போடும்போது 4 24 பால் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பவுலிங்னா விக்னேஷ் புதூர் ஷேராக நீங்கள் எடுத்துங்க. கண்டிப்பாக அந்த ஒரு விக்கெட்டு 2ஆம் ஆட பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இல்லை இந்த ஒரே விக்கெட்டு விழுந்தால் கூட ஃபேண்டசி இன்னாகலாம். ஸோ கரண் சர்மா இன்ஜுரி பேஸ் இவர் வந்தால் ஷேராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் என்னோட சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ப்ரிடிக்ஷன். அப்போ கேப்டன் விசி மும்பையை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விசி எங்கே போகலான்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீமு 4 ஓவர் போடக்கூடிய பிளேயரு ஆல்ரவுண்டர் செக்ஷனில் போங்க. பேட்டர்ஸுங்கிறது போகாதீங்க. இதுதான் 2 டீமோட காமனாக கொடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நல்ல ஒரு வின்னிங்ஸ் இன்றைக்கி எடுக்கலாம். பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சேம் 11 தான். நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன சேஞ்சஸாக இருந்தாலும் ஃபஸ்ட் போலிங் பேட்டர்ன்லேயே போங்க. அதுதான் உங்களுக்கு இதாகும். ஆன் டைமில் வேறு வீடியோஸ் பார்த்துட்டு வேறு ப்ரிடிக்ஷன் பார்த்துட்டு இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஃபோன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஒரு ட்ரபிள் வர சான்சஸ் இருக்குது. ஷேக் ரஷீத், ரச்சின் ரவீந்திரா. ஸோ 2 பிளேயர்ஸை இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. பட் ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லாஸ்ட் மேட்ச்சுக்கு மாதிரியே இந்த மேட்ச் வந்து என்னோடய ப்ரிடிக்ஷன் வந்து ரச்சின் ரவீந்திரா ஃப்ளாப் தான். ரச்சின் ரவீந்திரா ஃப்ளாப் தான். அதுதான் நம்ம ப்ரிடிக்ஷனு. பட் எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் விசி வேண்டாம், செகண்ட் பேட்டிங்னா எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் போலிங் தான் செகண்ட் பேட்டிங் தான் வின்னு கொடுத்துருக்கோம் நம்ம. அப்போ வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கலாம். ஸ்லைட்லி இந்த மேட்ச் வந்து பவுல் பண்ணுவோம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஒரு ஓவர் ட்ரை பண்ண சான்சஸ் இருக்குது. இதுவரையும் ட்ரை பண்ணலை. பட் இந்த மேட்ச் பவுல் பண்ண கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஆங்கிள் கூட யோசிங்க. பட் ரச்சின் ரவீந்திரா அந்த இடத்துல மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ எங்கேன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, செகண்ட் பேட்டிங் வந்தால் மட்டும் ரச்சின் ரவீந்திரா எடுத்துங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா 21 வச்சுருக்காரு. ஹெட் விக்கெட்ஸில் ஒரு 86 வச்சுருக்காரு. ஸோ அந்த 21 வந்தாலே ஃபேண்டசி இன்னு. அதை நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும். ஷேக் ரஷீத் எங்கே எடுக்கலாம்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்னா எடுத்துங்க, செகண்ட் பேட்டிங்னா ட்ரா பண்ணுங்கள். கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது இந்த மேட்ச். ஸோ நல்லா யங்ஸ்டர் தான். பட் இந்த பிச்சு பும்ராவோட அட்டாக்கு, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டு, இந்த ஃபயரு சூடு எப்படி தாங்குவார் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் பேட்டிங் ஃப்ளாப் ஃபஸ்ட் பேட்டிங் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிளிக் ஆவார். செகண்ட் பேட்டிங் வந்து மாட்டிக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ராகுல் திரிபாதி. ஸோ ராகுல் திரிபாதி வந்து மெயினாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 11 வர்றாரு உள்ள அப்படின்னா இன்றைக்கி மேட்ச்சில் வந்து ராகுல் திரிபாதி வந்து கண்டிப்பாக வந்து ஃபேண்டசி இன்னும் அவருக்கு சான்சஸ் இருக்குது. இவரெல்லாம் நான் எப்படி ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அட்டாக்கிங் போக மாட்டார். ஸோ அவரோட ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி டவுன் த கிரவுண்ட் அந்த மாதிரி போகும்போது ஃபேண்டசியில் 1 2 அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது வெனவில் ஒரு 28 வச்சிருக்காரு. ஹெட் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 22 வச்சிருக்காரு. இந்த ஸ்கோர் வந்தாலே ஃபேண்டசி இன்னு ராகுல் திரிபாதி அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ரவீந்திர ஜடேஜா. ஸோ போத் இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷனு. கண்டிப்பாக டபுள் ஆப்ஷன் இருக்குது. ஒரு மோஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் பிளேயர் விளையாடக்கூடிய டீமில் வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர் விளையாடுறாங்கன்னா அந்த பக்கம் சூரியகுமார் யாதவ் இருக்கார், திலக் வர்மா இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஸ்பின்னரில் வந்து கொஞ்சம் அடித்தாலும் அங்கங்கே மாட்டிக்க பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ் தான். ஸோ ஒரு வேளை வந்து ஸ்கை கிட்ட வந்து மாட்டினாலும் அவர் வந்து நல்லா அடிக்கக்கூடிய பிளேயர் தான். மாட்டிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ 4 ஓவர் போடுறாரு. ஸோ அதனால் நீங்கள் 2 இன்னிங்ஸுமே நீங்கள் ரவீந்திர ஜடேஜா வந்து எடுத்துக்கலாம். வெளியில் பார்த்தீங்கன்னா 25 வச்சிருக்காரு. ஹெட் விக்கெட்ஸில் ஒரு 17 வச்சிருக்காரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள நல்ல பிளேயர் தான். சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது ரச்சின் ரவீந்திரா. நெக்ஸ்ட்டு விஜய் சங்கர் என்னோட ப்ரிடிக்ஷன் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா எடுக்கலாமா ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் வந்து செகண்ட் பேட்டிங் மேட்ச் வந்து லூஸ் பண்ணுறாங்க சிஎஸ்கே. ஸோ அப்போது கண்டிப்பாக இவரும் தோனியும் ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா விஜய் சங்கரை
ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் அந்த மேட்ச்சில். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க சிஎஸ்கேன்னா அந்த மேட்ச்சில் வந்து விஜய் சங்கர் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஷூட் ஆகும். செகண்ட் பேட்டிங் மேபி பாசிபிலிட்டிஸ் எல்லாம் கூட போகலாம் பேட்டிங் ஆங்கில். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஃபஸ்ட் bowling பேஸ் தான் நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கிட்டால் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆன் டைமில் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி போகிறீங்க. ஸோ எம்எஸ் தோனி வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணாங்கன்னா எடுத்துங்க. ஸோ விக்கெட் கீப்பிங்லேயே சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மேபி ஒரு எட்ஜ் வாங்குது டீமு, க்ளோஸாக போகுதுன்னா எம்எஸ் தோனி மேட்சை முடிச்சு கொடுப்பாரு. ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் எம்எஸ் தோனிக்கு ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கேப்டன் விசிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுவே என்னோடய ப்ரிடிக்ஷன் கொஞ்சம் ஆவரேஜ் தான். பெருசாக ஒன்றும் எம்எஸ் தோனிகிட்ட இல்லை இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பேட்டிங்கு ஹெட் விக்கெட்ஸில் ஒரு 37 வச்சுருக்காரு, வெளியில் 27 வச்சுருக்காரு. ஸோ அந்த ஆங்கிளில் மட்டும் எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஜெமி ஓவர்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் தான். ஒருவேளை இன்றைக்கி மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, மினிமம் 2 ஓவராவது கொடுக்குறாங்கன்னா அந்த 2 ஓவரில் ஒரு விக்கெட் வந்தால் தான் அப்போ உங்கள் டீமில் எங்கே எடுக்க போகிறீங்க, எங்கே ரொட்டேட் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட கீ பிக்கின்னு பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் இங்கே இவர் தான் காம்போஸ். ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே கொடுத்துருந்தேன், அவர் உள்ளே வரும்போது விக்கெட் எடுத்திருந்தார். மேபி அங்கே ஒரு விக்கெட் தான் மல்டிபிள் கிடச்சிது நினைக்கிறேன். ஆமாம், மல்டிபிள் விக்கெட் கிடச்சிது. ஸோ இந்த மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா அன்சுல் காம்போஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா இனிஷியலாகவே பவுலிங் கொடுப்பாங்க. ஏன்னா பதிரானா வந்து கொஞ்சம் பேக்கப்புக்கு பின்னாடி தான் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகக்கூடிய பவுலர் தான் அவர். ஸோ அப்போ இனிஷியலாக வந்து இந்த இடத்துல அன்சுல் காம்போஜும் கலீல் அகமது தான் பவுல் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது. அப்போ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது கலீல் அகமது இனிஷியலாகவே அந்த 2 விக்கெட் எடுப்பார் பவர் பிளேயில். அப்படி இல்லை மிஸ் ஆகுதுன்னா ஈவனாக ஆளுக்கு ஒரு விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது பவர் பிளேயில். ஸோ அடுத்து பவர் பிளே முடிஞ்ச பிற்பாடு செகண்ட் ஸ்பெல் போட வரும்போது இங்கே ஒரு விக்கெட் ஆட் ஆகும், இங்கே ஒரு விக்கெட் ஆட் ஆகும். ஸோ டெத்தில் யார் லக்கியாக பவுல் பண்ணுறாங்களோ அங்கே அவங்களுக்கு 3ஆக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம பேக்கப் டீம் 2 போடணும். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா காம்போஜ் கேப்டன் வச்சு ஒரு டீம் போடணும், கலீல் அகமது கேப்டன் வச்சு ஒரு டீம் போடணும். நல்லா புரிஞ்சுங்க. அதே கேப்டன் விசியை ரிவர்ஸில் மாற்றியும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் ஆப்ஷனு. விசி எங்கே வைக்கலான்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீம் சடேஜாட்ட போங்க. அதாவது அன்சுல் காம்போஜ் வெர்சஸ் கலீல் அகமது போனாலும் சரி, இல்லை அன்சுல் காம்போஜ் வெர்சஸ் ரவீந்திர சடேஜா போனாலும் சரி, கலீல் அகமது வெர்சஸ் ரவீந்திர சடேஜா போனாலும் சரி. ஸோ இதுதான் பேட்டர்ன். ஆல்மோஸ்ட் டெமோ டீம் உங்களுக்கு இதிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நடுவில் நூர் அகமது இருக்கார். இவர் எங்கே எடுக்கலான்னா மேபி அந்த ஃபஸ்ட் பவுலிங்கில் ஒரு விக்கெட்டு மாட்டுமா அப்படின்னு பார்த்தா 4 ஓவர் ஸ்லைட்லி. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை வந்து அவாய்ட் பண்ணாங்க. அதாவது அகமதாபாத் பிச்சில் சாய் கிஷோரை லாஸ்ட்டாக தான் கொடுத்தாங்க ஓவர். மேபி அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாங்கன்னா அந்த ஒரு விக்கெட் 2 விக்கெட்டாக மாற சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா ரெயின் டைமில் வந்து ஹெச்பிஆர் வந்தார் பாருங்க ஆர்சிபி மேட்ச்சில். ஒரு பெருசாக அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பவுலர் வரும்போது விக்கெட் எடுத்தாங்க. ஸோ பேட்டர் எடுக்கலை. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் வச்சு பிளந்திருப்பார் அந்த பவுலரை. ஸோ ஆனால் விக்கெட் எடுத்துட்டார், ஃபேண்டசி வின் ஆகிட்டார். கொஞ்சம் அப்படியும் யோசிக்கணும் நம்ம அந்த ஆஸ்பெக்டில் யோசிக்கும்போது. ஸோ நூர் அகமது கண்டினியூ விக்கெட் எடுத்திருக்காரு, அவருக்கு நம்ம கொடுக்காம இருக்க வேணாம். அந்த டெத்தில் எல்லா விக்கெட்டும் மும்பை ஃபஸ்ட் பவுல் பண்ணும்போது மேலே அந்த 8 விக்கெட் ஏர்லியாக போயிடுச்சு, இல்லை 7 விக்கெட் போயிடுச்சுன்னா அந்த ஒரு ஓவர் போட்டு ஃபேண்டசியில் உள்ளே வந்தால் கூட அந்த இடத்துல நூர் அகமது இப்படி தான் யோசிக்க முடியுமே தவிர ரெகுலர் பேட்டர்னில் போகும்போது ஃப்ளாப் ஆகலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பவுல் பண்ணால் மட்டும் நூர் அகமதை ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் விசிங்கிறது வேண்டாம். நெக்ஸ்ட்டு பதிரானா. ஸோ இந்த மேட்ச் பதிரானா வந்து போத் இன்னிங்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். போத் இன்னிங்ஸ் எடுத்துங்க, கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை நம்ம இப்படி யோசிக்கிறோம், அன்சுல் காம்போஜும் ப்ளஸ்ஸு கலீல் அகமதும் யோசிக்கிறோம். பேட்டன் மாதிரி அவங்க வந்து பதிரானாவும் அன்சுல் காம்போஜும் போடலாம், கலீலை கூட பேக்கப்புக்கு வச்சுக்கலாம். இல்லை லெஃப்ட் ஹேமில் சகலாக வராங்க மும்பை பிளேயர்னால் கலீல் அகமதும் பதிரானாவும் கூட பவுல் பண்ணலாம். ஸோ இந்த ஆங்கிள்லேயும் போகலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரெடிக்ஷனு. ஸோ கலீல் அகமது பதிரானா, ஸோ 2 பிளேயருமே நீங்கள் போத் இன்னிங்ஸ் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவம் டூபே இம்பேக்ட் பிளேயரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஸ்லைட்லி அந்த 20 ரன் ஸ்கோர் பண்ணி ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் தான் நம்ம ஃப்ளாப்பு கொடுத்துருக்கோம், அதாவது டீம் ஃப்ளாப்பு கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் எங்கே எடுக்கலான்னா ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா டூபே வந்து இம்பேக்டாக இருந்தாலும் உள்ளே வந்துடுவார் தான் நினைக்கிறேன். ஸோ இயர்லியாக விக்கெட்கள் அப்படி யோசிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் பவுலிங் டீம் வந்து இயர்லியாகவே அவுட் எடுத்துடுறாங்கன்னா அப்போ செகண்ட் இன்னிங்ஸ் பவுலர் தான் பேக்கப்புக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ இந்த மேட்ச் வந்து எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் வெளியிலேருந்து ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ண இம்பேக்ட் உள்ளே வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி கூட யோசிங்க, ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறது தான். இது நடக்கும்னு சொல்ல முடியாது, நடந்துச்சுன்னா நம்ம மாஸ் தான். அதுதான் மெயினாக உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த இடத்துல சிவம் டூபே ஃபஸ்ட்டு பேட்டிங்னா எடுத்துங்க, செகண்ட் பேட்டிங்னா ட்ரா பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவான் கான்வே ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஷோர் ஷாட்டு ட்ரா பண்ணிடுங்க.
ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மேபி ஸ்லைட்லி லோ ஸ்கோராக போகுது அப்படின்னா கொஞ்சம் அந்த 20 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட அந்த ஆங்கிளில் ஃபேண்டஸியில் உள்ளே வரலாம். இப்படி தான் நீங்கள் டெவான் கான்வே எடுக்க முடியும். பட் டெவால் பிரிவிஸ் உள்ளே வரதா சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு இன்டியூஷன் இருக்குது. இன்டியூஷனுங்கிறத விட ஒரு அசம்ஷன், இன்டியூஷன் இல்லை அசம்ஷனு. ஓவர்சீஸ் பிளேயர் மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎல் இந்தியன் பிச்சில் வந்து என்ன தான் ஹிட்டராக இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு போய் ப்ளே பண்ணுற மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிடுறாங்க. ஸோ டெவால் பிரிவிஸ்க்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்து போட்டு அமுக்கி பஸ்ட் ஆகி திடீர்னு உள்ளே வந்தோன்னா ஃபயர் ஆவார்னு பார்த்தா பஸ்ட் ஆகிடுவார். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது என்னோடய அசம்ஷன் வந்து டெவால் பிரிவிஸு இன்றைக்கி நான் கொடுக்கல. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆங்கிளில் ட்ரை பண்ணிங்க. ஸோ ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் திலக் வர்மா, ரச்சின் ரவீந்திரா, MS தோனி, நூர் அகமது, கலீல் அகமது இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. வெளியே பொறுத்த வரைக்கும் ரியான் ரிக்கல்டன், சூரியகுமார் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ டைம் ஆகிட்டு இருக்கு, வீடியோவுக்கும் டைம் ஆச்சு, ஃபஸ்ட்டு மேட்ச்சே என்னால் அப்டேட் பண்ண முடியல. ஸோ இதான் டெமோ டீமு. நீவாக உள்ளே வந்திருக்கவங்க ஃபேண்டஸி புதுசாக கற்றுக்குன்னு நினைக்கிறவங்க இங்கேருந்து கற்றுக்குங்க. இங்கே தான் உங்களுக்கான விஷயங்கள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரெகுலர் டெமோ தான். ஸோ எல்லாருமே இப்படி தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ரிக்கல்டனு, MS தோனி யாராவது ஒரு பிளேயரு, சூரியகுமார் யாதவ், ரச்சின், திலக் வர்மா, ரோஹித் சர்மா, சிவம் டூபே, வில்ஜாக்கு, ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா, நூர் அகமது, பத்ரானா, கலீல் அகமது, ட்ரெண்ட் போல்ட். ஸோ இந்த மாதிரி கூட மாற்றி நீங்கள் புதுசாக வரவங்க ட்ரை பண்ணலாம். தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இது ஒரு ரேஸில் போயிட்டுருக்கோம். நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண நினைக்கிறேன். ஆனால் இந்த 2 நாள் நான் மெயில் பண்ண ரிப்ளையும் கமெண்ட் பண்ண ரிப்ளையும் நடுவில் ஒரு நாய் குறுக்கு வந்துச்சு. அந்த நாயை வச்சு செஞ்சதுலேயுமே என் டைம் ஃபுல்லாக போயிடுச்சு, டோட்டலாக போயிடுச்சு. அப்புறம் என்னோடய பர்சனல் ஒர்க்கு, என்னோடய ஃபேமிலி ஒர்க்கு, எனக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் எப்படி பார்க்க முடியும்? ஸோ அதனால் ரொம்பவே சிரமமாக இருக்குது, புரிஞ்சுங்க. ஆனால் இந்த லீக் முடியுதுன்னா அப்பப்போ டைம் கிடச்சதுன்னா ஏதாவது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நேற்று கூட ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணுறாரு, எல்லாரும் போஸ்ட்டும் போடுறீங்க, என் போஸ்ட்டு போட மாட்டேங்கிறீங்க, ரொம்ப ஒஸ்ட்டுங்கன்னாரு. ஸோ எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இல்லாமல் எழுதுவாங்க. ஒருத்தர் எழுதும்போது அவர் என்ன பொசிஷனில் இருப்பாருங்கிறது கூட புரிஞ்சிக்க முடியுற மனநிலைமை இல்லைங்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இதை நாங்கள் பதிவு பண்ணக்கூடாது, தப்பு தான். பட் சாரி. எனவே புரிஞ்சுங்க, அதான் மெயினாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ டிஃப்ரென்ஸில் போகிறவங்க MS தோனி, ரோஹித் சர்மா, ட்ரெண்ட் போல்ட்டு, அன்சுல் காம்பஸ் கொடுத்துருக்கேன். இங்கே தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஸோ வீடியோ வந்து எப்படியும் ஓட்டி தான் பார்க்க போகிறீங்க. அட்லீஸ்ட் இந்த இடத்தையாவது மெயினாக பாருங்கள். மும்பை டீமில் வந்து ஃபேண்டஸி இன்னாவாக யாரெல்லாம் சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்தா இந்த பிளேயர்ஸ் மட்டும்தான். இன்றைக்கி ட்ரீம் டீமில் வர்றாங்கன்னா இந்த பிளேயர்ஸுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. அதிகமாக இருக்குன்னா ஒரு 80% இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ராபின் மின்ஸு, ஹர்திக் பாண்டியா, ஷார்ட்னரு, ஒருவேளை போர்ஸ் வந்தால் போஸு, பும்ரா, கரண் சர்மா, முஜீப். இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும் நிறைய பிளேயர்ஸ். இவர் உள்ளே வர்றது டவுட்டு இருந்தாலும் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அவுட் ஆஃப் போர்டில் இருக்க பிளேயரும் ஸ்குவாடில் இருக்க பிளேயர்ஸும் அனலைஸ் பண்ணுறோம். இவர் இன்ஜுரி, அப்போ இவ்வளோ தான் ஃபில்டர் ஆகுது. புரியுங்களா? இந்த ரவுண்ட் பண்ண பிளேயரெல்லாம் கட் பண்ணி தூக்கி வெளில போட்டிங்கன்னா இந்த 2-5 பிளேயர் தான் ஃபேண்டஸி இன்னி கன்ஃபார்மாக உள்ளே வர சான்சஸ் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சில பிளேயர்ஸு ட்ராப் ஆவாங்க. அதை தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் மும்பை பிளேயர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், இந்த பிளேயர்ஸ்லாம் இன்னும் வாங்க. ஸோ இந்த இடத்துல எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ஃப்ளாப் ஆகுறாங்களோ, உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் ஃபேண்டஸி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் மிச்சல் ஷார்ட்னர் ஃப்ளாப் ஆகிறாரு அப்படின்னா, ராபின் மின்ஸ் ஃப்ளாப் ஆகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல அந்த ரெண்டு பிளேயர்ஸ் பதிலாக இங்கே இருந்தால் நீங்கள் உள்ளே எடுக்கணும். வில்ஜாக்கு, ஸ்கையு, ரிக்கல்டன். கீழே பவுலர் பாருங்கள், ட்ரெண்ட் போல்ட்டு, தீபக் சகார், விக்னேஷ் புதூர், ராஜு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இதுதான் ஆவரேஜ். ஸோ இந்த கம்பேரிசன் புரிஞ்சு இந்த பிளேயர்ஸை நீங்கள் கரெக்டாக ரொட்டேட் பண்ணிங்கனாலே நல்ல உங்களுக்கு டீம் வந்து மேக் பண்ணலாம், நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ அதேமாதிரி சிஎஸ்கேயில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸ் தான் இன்றைக்கி ஃபேண்டஸி இன்னாவாக சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக போத் இன்னிங்ஸுமே இன்றைக்கி வருவாங்கன்னா இந்த பிளேயர்ஸு சிஎஸ்கே சார்பாக வர சான்சஸ் இருக்குது. அப்போ ஒன் சைடாக டீம் மேக் பண்ணும்போது எப்படிலாம் ஃபில்டர் பண்ணுங்கிறத வீடியோவில் கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டீமுக்கு ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பாருங்கள். இந்த இடத்துல டெவான் கான்வே ஒருவேளை இவர் உள்ளே வர்றாரு பிடின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவர் டூபே பார்த்தீங்கன்னா ஹஸ்மோட்டு பஸ்பட்டி சாண்ட் பேட்டிங் பேட்டர்னில் கொடுத்துருப்பேன், ஆவரேஜ் கொடுத்துருப்பேன். விஜயசங்கர் அதேமாதிரி கொடுத்துருப்பேன். இந்த பிளேயரெல்லாம் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். சௌத்ரி உள்ளே வந்தால் அன்றைக்கி அவருக்கு மல்டிபிள் கிடைக்கும். ஒருவேளை 16 ஏதாவது இன்ஜுரி, கலையில் ஏதாவது இன்ஜுரி, முகேஷ் சௌத்ரி உள்ளே வர்றாருன்னா எடுத்துங்க அவரை, அந்த மல்டிபிள் அவருக்கு கிடைக்கலாம். இதுதான் இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நான் கொடுக்குறேன், இவ்வளோ விஷயங்கள் அனலைஸ் பண்ணுறேன்னா அப்போ எனக்கு எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ நம்பர்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். புதுசாக வந்த ஃப்ரெண்ட்ஸு புரிஞ்சுக்கணும். பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் நான் என்ன மைண்ட் செட்டில் இருக்குன்னு. புதுசாக வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுங்க. ஸோ மும்பை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா இதுதான் என்னோடய டீம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே கேப்டன் விசி. கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் சப்போர்ட்டிங் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தீபக் சார் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஒன் சைடாக போகணும் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு பவுலரை ட்ராப் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் போல்ட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் ஆப்ஷன். ட்ரெண்ட் போல்ட்டை ட்ரை பண்ணுறதை விட ஸ்பின்னர் ஷார்ட்னர் ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த டீமோட காம்பினேஷனு. ரொட்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள். மும்பை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இதுதான் டீம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எங்கள் டீமை காணும் இது வரையா. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபஸ்ட்டு போல் பண்ணாங்கன்னா என்னோடய டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் சிஎஸ்கே பவுலிங். ஸோ மாறி போச்சு டீமு. ஓகே, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா இந்த காம்பினேஷனில் போய்க்கலாம். ஸோ மேபி வந்து ஃபஸ்ட்டு வந்து பாண்டியா வந்து ஹர்திக் 2 பேருக்கு கொடுத்துருக்கேன் கேப்டன் விசி. ஸோ அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா பும்ரா கேப்டன் விசி கொடுத்துருக்கேன். ஸோ மாற்றணும் அப்படின்னாக்கா ஸ்லைட்லி இந்த இடத்துல ஜாக் ட்ரை பண்ணலாம். இதில் ஏதாவது ஒரு பிளேயர் பவுலரை கட் பண்ணிட்டு அடிஷ்னலாக நீங்கள் அவரை நீங்கள் ட்ரை பண்ணால் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதாவது ஷார்ட்னரை ட்ரை பண்ணால் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனில் நீங்கள் எம்எஸ் தோனி இடத்துல வந்து தீபக் கூட ஒரு வேளை உள்ளே வந்தால் தீபக் கூட ட்ரை பண்ணலாம், விஜய் சங்கர் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த டீமோட ஆப்ஷனு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சென்னை மேட்ச்சு. ஸோ சென்னையில் மேட்ச் நடந்ததை பற்றி நம்ம வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை சென்னை மேட்ச்சு அப்படியே ஆப்போசிட்டாக மும்பையில் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து மும்பை சைடு கொடுக்குறேன். மும்பை சைடு போகும்போது ஹர்திக் பாண்டியா வில்ஜாக் கொடுத்துருக்கேன். ஸோ சென்னையில் நடந்த மேட்ச்சு அப்படியே உள்ட்டாக அங்கே நடக்குது அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதுதான் அந்த டீமோட காம்பினேஷனு. இதில் வீடியோவில் சொன்ன மாதிரி சில பிளேயர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணிங்க. இந்த இடத்துல ஷேக் ரஷீத் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல மாற்றி நீங்கள் விஜய் சங்கர் ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டெவான் கான்வே ட்ரை பண்ணலாம். டூபே இடத்துல வந்து அடிஷ்னலாக ஃபஸ்ட் போலிங் செகண்ட் போலிங் பேட்டர்னில் நீங்கள் மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த டீமோட காம்பினேஷனு. இதே சிஎஸ்கே சைடு போகிறீங்க அப்படின்னா எப்படி ட்ரை பண்ணலாம். ரவீந்திர ஜடேஜா, கலீல் அஹ்மத் கொடுத்துருக்கேன். இது இங்கே கேப்டன் விசி பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொன்ன மாதிரி காம்போ வச்சு 11 எனி எங்கேனாலும் நீங்கள் ட்ரை பண்ணாலும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை ஒரு ஃபைட்டிங் கேமாக தான் இருக்கும், மும்பை விடாத ஒரு கேமை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படின்னா திலக் வர்மாவையோ ஹர்திக் பாண்டியாவோ ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த டீமோட காம்பினேஷன். ஸோ இந்த மாதிரி வேறு பேட்டர்னில் யோசிக்கும் போது தான் நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஃபேண்டஸியில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ ஒரு இன்புட் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். தொடர்ந்து கேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ ரொம்ப டைம் ஆகிடுச்சு. தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.